வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் விரட்டிப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க நின்றுட்டுருக்கிறேன். இங்கே வந்து கோப்பெரும் தேவி கூட தான் இன்றைக்கி என்னுடைய சமையல். கோப்பெரும் தேவி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரட்டிப்பத்து வந்து என் வீட்டுக்கு நீங்கள் வரல அப்படின்னா 10 பேரை அனுப்பி உங்களை விரட்டிப்பத்துக்கு தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்னை தூக்குறதுக்கு முன்னாடி நானே அவங்க வீட்டுக்கு போயிடுறேன். இன்றைக்கி என்னுடைய கொண்டாட்டம் கோப்பெரும் தேவி கூட தான். வாங்க போய் பார்க்கலாம். கோப்பெரும் தேவி வந்து இன்றைக்கி எனக்காக வந்து ஒரு கோழி ரசம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து சாப்பாடு கூடயும் சாப்பிட்லாம், சூப்பாகவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட அவங்களுடைய நவநீத் வந்து அவங்களுடைய சன் நவநீத், டாக்டர் நவநீத் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அது சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் உண்டு கர்ப்பிணி பெண்களுக்கும் பிரசவித்த பெண்களுக்கும் ஹியூமினிட்டி நிறையா வேணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த கண்ட்ரி சிக்கன் வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் லெவல் எந்த அளவுக்கு வந்துட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கன் அப்படின்னா பிராய்லர் சிக்கனை விட இந்த கண்ட்ரி சிக்கன் தான் குட் ஃபார் ஹெல்த். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்டா கூட இந்த பிராய்லர் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரி சிக்கன் சாப்பிட்றது ரொம்பவே சிறந்தது அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை அப்படின்றத சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மிளகு, ஜீரகம், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, வெங்காயம், கல் உப்பு, நல்லெண்ணெய் கொஞ்சம், விளக்கெண்ணெய் கொஞ்சம், பிறகு வந்துட்டு நாட்டுக்கோழி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க மசாலாக்கு. ஸோ தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சிக்கன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கல் உப்பு, சின்ன ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் கொஞ்சம், விளக்கெண்ணெய் கொஞ்சம். இதுதான் வந்து இதுக்கு எல்லாம் கலந்த மிளகாத்தூள், வந்துட்டு கொஞ்சம். இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இல்லைங்களா? ஆமாம், எல்லாம் கலந்த குழம்பு மிளகாத்தூள். எல்லாம் என்னென்னலாம் கலந்து என்னென்னா மிளகா வத்தல், மல்லி, ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, வெந்தயம். ஸோ 6 ஐட்டமும் கலந்தது மிளகாத்தூள். சூப்பர். இது வந்து சாம்பாருக்கு, கார குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டு எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நாம் வந்துட்டு கோழி சாருக்கும் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மசாலா வறுக்க போகிறோமா? ஆமாம். அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சிடலாங்களா? எவ்வளோ மிளகு எவ்வளோன்னா ஒரு கிலோன்னா ஒரு 2 டீஸ்பூன் போடணும். 2 டீஸ்பூன். ஓகே, நம்ம இப்போ ஒரு இதுக்கு இவ்வளோ போடணும். இப்போ இது போடுறதுனால ஒன்றும் தவறு இருக்காது, சேர்த்து போட்டாலும் ஒன்றும் இல்லை, தவறு இல்லை. மிளகு ஜீரகம் நல்லது தானே? கொஞ்சம் கூடுதலானாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் பெப்பர் கொஞ்சம் காரமாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. சளி, இருமல் இதெல்லாம் போயிடும், உடம்பு வலி எல்லாமே கேட்கும். நாட்டுக்கோழி ரசம் வச்சு குடிச்சோம்னா போதும். ஒரு மெடிசன் மாதிரி தான் இது. கண்டிப்பாக மெடிசன் மாதிரி இல்லை, மெடிசன் தான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மெடிசன் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அது மாதிரி. காயம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து அவசியம் கொடுப்பாங்க. ஓகே, சீக்கிரம் ஆயிரம். அரோமா வரும். நல்ல ஸ்மெல். எவ்வளோ நேரமாக ஃப்ரை ஆகணும்? இந்த நல்லா உடையிற அளவுக்கு வறுவட்டா போதுமா? லைட்டாக வறுத்தாலே போதும். ஃப்ளேவர் வந்து வாசனை வர வரைக்கும். வெங்காயம் இது ஒன்றும் கட் பண்ணணும்னு ஒன்றும் தேவையில்லை, அப்படியே முழுசாகவே போட்டு அப்படியே போட்டு வரைக்கிடலாம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட் இல்லைங்களா? சின்ன வெங்காயம் தான் முக்கியம். அதுலேயே கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், சேர்க்கலாம். கோப்பெரும் தேவி அம்மா, நீங்கள் வந்துட்டு இந்த விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கல்ல இந்த கோழி சாருக்கு, விளக்கெண்ணெய் என்ன காரணத்துக்காக நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறோம்? வயிறில் சில பேருக்கு கோழி வந்து ஹீட் ஆகும். சரி, ஹீட் ஆகாமல் அது புண்ணாயிரும். ஓகே, அது விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் சேரும்போது அது வராது. குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் வயிறு சுத்தப்படுத்தும், உடல் தான் இருக்கும், சுத்தப்படுத்தி வரணும். அதுவே நல்லா ஆறிடும்ன்றதுக்காக. பட் இது பத்தியசீலை குழம்பு வைக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேஸ்டர் சீடை ஆயிலும் ஜிங்கிரி ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அந்த பத்தியசீலை குழம்பு பண்ணுவாங்க. ஏன்னா டெலிவரி ஆனவங்களுக்கு வந்துட்டு உள் உறுப்புகள், அந்த குழந்தை குடியிருந்த கருவறை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே இதெல்லாம் வச்சு பழக்கம். உடலில் இருக்கிற இயற்கையான முறையில் உடலில் அந்த கருவறைக்குள்ளே இருக்கிற அத்தனை இதையும் க்ளீன் பண்ணி வெளியே கொண்டு வரும்
அப்படின்றதுக்காக இதை காயமும் கொஞ்சம் வலி இருக்கும்ல, அதுவும் போயிடும் அதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய பாட்டி வைத்தியத்தில் ஆயா வைத்தியம், ஆயாவுக்கு ஆயா, பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்தே இயற்கையாக இதெல்லாம் வழி வழியாக பயன்பாட்டில் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இது. நல்லா வறுபடணுமா? நல்லாவே வதங்கிறோம், நல்லா ஸ்மெல்லு தான். வேறு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்கம்மா நம்ம உசிலம்பட்டியோட ஸ்பெஷல்? என்னென்ன வேறு என்னென்ன டிஷ் எல்லாம்? வேறு என்னென்னா மீட் இருக்குது பாருங்கள், அது வேக வச்சு மிளகு ஜீரகம், அதே தான் மிளகு ஜீரகம் கொஞ்சம் போல் தேங்காய், வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த மாதிரி வதக்கிட்டு சூப்புன்னு வைப்போம். அது உப்புச்சாருன்னு சொல்லுவாங்க, அதுக்கு உப்புச்சாருன்னு சொல்லுவாங்க. அது ஒயிட்டாக வெள்ளையாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே நிறைய எவ்வளோ கறி வேணாலும் சாப்பிடலாம். ஓகே. இந்த உப்பு வறுவல்லாம் அங்கே ஃபேமஸ் தானம்மா? உப்பு வறுவல் மிளகு போட்டு வெறும் காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளி போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது அந்த உப்பு சாறுங்கிறது சின்ன குழந்தை கூட, இந்த 1 வயசு குழந்தை கூட ஊட்டி விட்டால் சாப்பிடும், நல்லா சாப்பிடும். இதுவுமே நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, இல்லைம்மா? வதங்கிடுச்சு. இது கொட்டலாங்களா? எடுத்துடலாமா? உங்களுக்கு உப்பு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு தகுந்து பார்த்து உப்பு தேவை. அவ்வளோதான், அவ்வளோதான். நீ மூடுறதா. இது வந்து விசில் வரணுங்களா? விசில் வரணும், ஒரு விசில் வரணும். சூப்பர். கொதி வந்தோடனே விசில், ஆவி வந்தோடனே போடணும். ஆவி வந்தோடனே. சரி, சூப்பர். எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம். ஓகே. கொஞ்சம் ஆவி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடணும். விசில் போட்ட உடனே சீக்கிரமாக விசில் அடிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், அதுக்குள்ளே இது கோழி சாறு வந்து ரெடி ஆகிடும். எது கூடலாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா இது? ஆக்சுவலாக அதில் சூப்பு சாப்பிட்லாம், கண்டிப்பாக அப்படியே சாப்பிட்லாம், சாதம் கூட சாப்பிட்லாம், அப்படியே இந்த பவுலில் ஊற்றி எல்லாமே சாப்பிட்லாம், குடிக்கலாம். நமக்கு உடம்பு வலிக்குதா, தலை வலிக்குதா, சளி பிடிச்சிருக்கா, உடனே வாங்கி வச்சுக்கலாம், வாங்கி வச்சிடலாம். சூப்பர். விசில் வந்துருச்சு இல்லையா? அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஸ்டீம் வெளியே போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். வாவ், சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ரசம், கோழி ரசம், கோழி சூப்பு, கோழி சூப்பு. இந்தாங்க. உசிலம்பட்டி நாட்டு கோழி சாறு வந்துட்டு கோப்பெரும் தேவி அம்மா வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஃப்ளேவர், அந்த பெப்பர் ஜீரா ஃப்ளேவர் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு ரொம்பவே நல்லா வந்துருந்தது.
கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு நம்பலாம். ஃபஸ்ட்டு சூப்பு சாப்பிட்ருவோம், பிறகு ரைஸில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீத்தாப்பில் இருக்கணும், அப்போ தான் சாறு. இதுக்கு பேர் தான் சாறு. மொத்தமாக தடன்னு வச்சிங்கன்னா அதுக்கு பேர் குழம்பாயிடும். அந்த ஜூஸு சாறு, அந்த கோழி சாறு வந்துட்டு அந்த அத்தன்டிக் டேஸ்ட்டு, ரஸ்டிக் ஸ்டைலில் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச் கோப்பெரும் தேவி அம்மா. கோழி ரசம் தேவையான பொருட்கள்: மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நாட்டுக்கோழி, குழம்பு மிளகாய்த்தூள். செய்முறை: முதலில் வெறும் வாணலியில் சீரகம், மிளகு ஆகியவற்றை சேர்த்து வதக்கி மிக்சியில் எடுத்துக்கொள்ளவும். அதே வாணலியில் சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி மிக்சியில் சேர்த்து அதோடு சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து எடுத்து வைக்கவும். குக்கரில் சிக்கன் சேர்த்து மிளகாய்த்தூள், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், உப்பு, தண்ணீர் சேர்த்து கலந்து கொதிக்க விடவும். வதக்கிய பொருட்களை மிக்சியில் அரைத்து சிக்கனோடு சேர்த்து மூடி போட்டு 2 முதல் 3 விசில் வரும் வரை வேகவிட்டு எடுக்கவும். இப்பொழுது கோழி ரசம் தயார்.